வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நாளை, அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ பாஸ்ட் மந்த், அதாவது இதுக்கு முன்னாடி மந்த்துக்கான ரிவ்யூ, அந்த ரிவ்யூ இப்போ நீங்கள் கேட்டு வந்துடலாம். ஸோ அந்த ரிவ்யூ முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரேட் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. நான் நியூவாக தான் இது பண்ணிட்டு இருக்கேங்க. ஜாயின் பண்ணி ஆக்டிவ் கான்ட்ராக்டால பற்றி பார்த்ததும் இல்லைங்க, இது பண்ணதில்லை. உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்து புரிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். பட் இப்போ ப்ராஃபிட்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பேனிக்ல வெளியில வந்துடுறேன். இப்போதான் மார்க்கெட் சினாரியோ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு ஓரளவுக்கு இது பண்ணுறேங்க சார். ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் இதை பற்றி எல்லாம் உங்கள் கிளாஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் இந்த 0 to ஹீரோ அந்த 1.5 இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க உங்க கிளாஸ்னு. இந்த மீன் ரிவர்சல் இந்த எல்லாமே ரொம்ப புரியுதுங்க சார் இப்பெல்லாம் தான். சார், உங்களோட ஆக்டிவ் ட்ரேடர் தமிழ் கிளாஸ் வந்து உங்களோட கிளாஸ் அந்த 1 month கோர்ஸ் நான் அட்டன் பண்ணேன் சார். 4 weeks. அந்த 4 நாளும் அந்த வாரத்துல 4 நாளும் அவ்வளோ ஒரு முக்கியமான நாளா நான் கருதுனேன் சார். அவ்வளோ இன்புட்ஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லாம எப்படி வந்து ஒரு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அவ்வளோ அழகா எளிமையா புரியுற மாதிரி வந்து நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்தேன். எல்லாமே சக்சஸ் தான். சொல்ல போனா அந்த 4 வாரமும் நீங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி நான் அதை வந்து வின் பண்ணேன் தான். அதுல பாத்தீங்கன்னா வின்னிங் ரேட் வந்து 100% வந்து இருந்தது சார். இவ்வளோ ஒரு புரிதலோட இந்த இந்த அமௌண்ட்டுக்கு மார்க்கெட்டையே நீங்க கொடுத்துட்டீங்க சார், அப்படிதான் சொல்ல முடியும். அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ டெக்னிக்கல் அனலிஸ் அது எல்லாத்தையும் விட இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதை நீங்க எப்படி பார்க்கணும், மார்க்கெட்டோட அத்தனை தியரியும் அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு புட்டு வச்சுட்டீங்க சார். என் வாழ்க்கையிலேயே நீங்க வந்து என்னோட முக்கியமான மென்டாரா நான் உங்களை கருதுறேன். என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். இனிமே வந்து ஏற்கனவே இந்த 4 நாள் கிளாஸ்லயே நான் எல்லாமே கிரீன்ல தான் இருந்தேன். கிரீன்லனா ப்ராஃபிட்ல தான் நான் வந்து இருந்தேன். இன்னும் மென்மேலும் நான் வளருவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையுமே நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்க. எதுவுமே வந்து இன்வேலிடா இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு சொல்ல, இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வெறும் நன்றின்ற ஒரு வார்த்தையில இது அடங்கிடாது சார். இது எவ்வளவு பெரிய விஷயம். மார்க்கெட் புரிதலுக்காக தேடி தேடி சுத்தி வந்த இடத்துல இந்தாமா இதுதான் மார்க்கெட்டு, இது அப்படி சாப்பிடு அப்படின்னு ஒரு ஃபுல் பிரியாணி கொடுத்துட்டீங்க சார். இனிமே டெய்லி பிரியாணி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. டெய்லியுமே மூவ் ஆகிற அந்த 50 பாயிண்ட் 75 பாயிண்ட் கேட்ச் பண்றது முடியும் அப்படின்னா நீங்க சொல்லி கொடுத்த சிஸ்டர்ஸ்னாலதான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், நான் இது வரைக்கும் இன்னும் நிறைய மென்டார்ட்ட படிச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இதுதான் கான்செப்ட் அப்படின்னு உண்மை ஒளிவு மறைவு இல்லாம நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். அதை கண்டு நான் உங்களை வியக்கிறேன் சார். நீங்க ஒரு மனிதர் இல்ல சார், மனிதர் சார். பிகாஸ் இன்னைய காலகட்டத்துல நம்மளை விட்டு இவங்க போயிடக்கூடாது, எப்போதுமே இவங்க நம்ம கிட்டதான் வந்து கேள்வி கேட்டுட்டு நிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க தான் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆசிரியர். கத்து கொடுத்துட்டு என்ன போ நீ போய் வேலை செய் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க சார். இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறது இல்லை சார்.
அவர் தட்டி கொடுத்து சொல்லி கொடுத்து நீ போப்பா அப்படி சொல்றதுதான் சார் நல்ல ஆசிரியரோட அழகு. அதை நீங்க சீரம் சிறப்புமா எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. கோடான கோடி நன்றிகள் சார் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் மந்த்துக்கான ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால போட முடியல. வந்துச்சுன்னா ஒவ்வொன்றா நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் நான் போடுறேன். நம்மளுடைய யூடியூப் உண்டான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த சேனல் லிங்க்கில் வந்து நான் போடுறேன். விருப்பம் உள்ளவங்க அதில் போய் ரிவ்யூ கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நேற்றுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 24,800 புட் ஆப்ஷன் 900 கால் ஆப்ஷன் தான் ஷார்ட் எட்ஜாக இருந்தது. சரிங்களா? 800 புட் ஆப்ஷனும் 900 கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 24,600 புட் ஆப்ஷன் 900 கால் ஆப்ஷன் ஒய்டஸ்ட் எட்ஜ். அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 24,850, ஒய்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 24,750. அப்போ மார்க்கெட்டு நேற்றுக்கு நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஒரு கால் சைடு டைம் வேல்யூ அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் கீழே ஓப்பன் பண்ணுறாங்க. எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஓப்பன் பண்ணோடனே கீழே வந்துட்டு எங்கே வர்றாங்க? நம்மளுடைய ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போனால் நெகட்டிவ், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போனால் கன்ஃபார்ம் நெகட்டிவ்ன்ற மாதிரி ஒரு 2 சினாரி. அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காங்க, பட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போகலை. எக்ஸாக்டாக 750 நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அது வரைக்கும் போயிட்டு நியர்பை இந்த 800க்கு கீழேயே, அதாவது 800க்கு மேலே கட் பண்ணதுக்கப்புறம் 800க்கு கீழே தான் வரல, அதுக்கு மேலேயே நம்மளுக்கு ரன் ஆகிட்டு 850ன்ற இந்த ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை கடந்த உடனே நம்மளுக்கு 900ன்ற ஷார்ட் எட்ஜோட டாப்பை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டேபிள் எவ்வளோ முக்கியமோ அந்த டேபிளுக்கு உண்டான மிட் பாயிண்ட்ஸ் அவ்வளோ முக்கியம். அட் த சேம் டைம் சினாரியோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சினாரியோன்றது வேறு ஒன்றும் இல்லை, நேத்திக்கு என்ன மாதிரி முடிச்சுக்கிறாங்க, அப்போ இன்றைக்கி எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது தான் சினாரியோ. அந்த சினாரியோ இது வரைக்கும் நீங்கள் யாருமே மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய பக்கம் அது உங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் இல்லை, யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஆக்சுவல் ட்ரூத்துன்றது சினாரியோக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ சினாரியோக்குள்ளே இருந்து தான் மார்க்கெட் சினாரியோவுக்கு அடுத்து தான் அடுத்த நாள் மொமெண்டம் எப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்போ முந்தைய நாள் எப்படி முடிச்சுக்கிறாங்க, அடுத்த நாள் எப்படி போகிறதுக்கு வாய்ப்புன்றது தெரியணும். ஸோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுமோ அந்த சைட் ஆஃப் தாட்டில் இருப்பீங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 2 பக்கமும் மாறுபட்ட கருத்து இருக்குது, இல்லை ஃப்ளூக்கில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஸோ ஃப்ளூக்கில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த சினாரியோ வந்து தெரிஞ்சால்தான் மார்க்கெட் எந்த சைடு, இல்லை ஒன்று பையா இல்லை செல்லா, இல்லை செல்லாக இருந்தால் எந்த சைடு, பையாக இருந்தால் எந்த சைடு அப்படின்றது தெரியும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டால்தான் நம்ம அதை வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட மெர்ஜ் பண்ணி பார்க்க முடியும். எஸ்டர்டே க்ளோசிங் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும், அடுத்த நாள் ஓப்பனில் நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும். இப்போ இன்றைக்குமே நம்மளுக்கு 750 to 850 முடிச்சிடலாம். பட் அங்கே வந்து நமக்கு மேலே போகிற வரைக்கும் அங்கே இருந்துச்சு டேபிளில். சரிங்களா? 900 வரைக்கும் டேபிளில் இருந்தது. அதுக்குமே நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு சொல்கிறோம். ஸோ அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்லாம் இப்போ யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரலாக சொல்லியிருப்போம். யூடியூப்பில் பார்க்குறவங்க அதை நீங்கள் எடுத்து பேக் டெஸ்டடாக பண்ணணும். நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது, பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் முடியும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மந்த் கிளாஸஸ் சேர்ந்தவருமே கூட வெறுமனே செப்டம்பர் 15லேருந்து தான் நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. 15லேருந்து இதுக்கு முன்னாடிலாம் அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்திருக்காரு. பட் இந்த செப்டம்பர் 15லேருந்து அவர் ப்ராஃபிட் ஃபுல்லி க்ரீனில் இருக்கார். காரணம் நம்ம வீடியோ வந்து முழுமையாக அவர் உட்கொண்டு அதிலிருந்து டேட்டாஸ் எடுத்து அதன் மூலயமா மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால. ஸோ அப்படி ஃபுல் ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதில் உள்ள நுவான்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலையும் உங்களுடைய செட்டப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது முழுக்க மார்க்கெட்டோட ஒத்து போகிற ஒரு விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு கான்செப்டோ எந்த ஒரு இண்டிகேட்டரோ கையில் வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு பலன் தராது. சரிங்களா? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், க்ளோசிங்கில் பாருங்கள், மார்க்கெட் சினாரியோ எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த நாள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டேபிள், அதாவது க்ளோசிங்கில் நம்ம எடுக்கக்கூடியது ரேஞ்சஸ் இவ்வளவு தான் இருக்கும், ஒரு எட்ஜஸ் இவ்வளவு தான் இருக்கும், அண்ட் ரேஞ்சஸ் இதுக்கு மேலே நம்ம ப்ரீமியத்தை ப்ளஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரேஞ்சஸ் இவ்வளவு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருவோம். பட் அதுக்குள்ளே எப்படி மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது தெரியணும் இல்லையா?
ஸோ அந்த மூமெண்ட்டு ஒருவேளை கால் பையிங்கா இல்லை புட் செல்லிங்க இன்றைக்கெலாம் எடுத்துட்டிங்கன்னா ஓவரால் வந்து புட் ஆப்ஷன் செல்லிங். இந்த 24,750க்கு கீழேருந்து மேலே போனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் செல்லிங் தான் அங்கே வந்து இருந்திருக்காங்க. கால் பையிங்கிறது 2ஆம் பட்சம் தான் சரிங்களா. புட் ஆப்ஷன் செல்லில் தான் இருந்திருக்கு. கால் பை எங்கே இருந்திருக்குன்னா ஓப்பன் ஆனோடனே நியர்பை ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே கட் ஆகி போயிருந்தால் மட்டும்தான். அதர்வைஸ் வந்து அங்கே கால் பைன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ புட்டு பையான்னு கேட்டிங்கன்னா புட்டு பைக்கும் வாய்ப்பு இல்லை. சினாரியோ எப்படி புட் ஆப்ஷனும் நீங்களால் பை பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் தராது. 750 வரைக்கும் தான், 750க்கு கீழே மேக்ஸிமம் அங்கே கிடையாது. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஃபுல்லாக பாருங்கள். இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி எதுக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி இப்போ நீங்கள் புட்டை செல் பண்ணுறதாவே இருக்கட்டும். பட் நீங்கள் புட்டை செல் பண்ணாலும் அவங்க கண்டினியூஸாக மேலே ஏறிட்டு போனாங்கன்னா தான் அந்த புட் ஆப்ஷன் இறங்கும். பட் இப்படி சைட் வைஸில் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். அதுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் ஒரு காரணம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை ஒரு அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலும் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது புரியும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு அதாவது மந்த்லி செஷன்ஸில் ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு நம்ம யூடியூப்பில் லைவ் வருவோம். ஸோ அந்த 8 மணிக்கு வர்ற லைவில் நம்ம மண்டேக்கான லெவல்ஸ், நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேக்கான லெவல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம், லைவில் சந்திக்கலாம். ஸோ லைவ் சப்போஸ் எந்த டைம் எப்போ நீங்கள் வருவீங்க அப்படின்றது தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் லைவ் வந்தோடனே நம்ம வந்து என்ன டைம் வருவோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வாங்க. கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு பெரிய ப்ராஃபிட் பிடிக்கணும், பெருசாக பண்ணணும்னு இல்லாமல் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அதுதான் உங்களை வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கும் மார்க்கெட்டில். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.